இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக பழனியில் மறைந்த முன்னாள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்டு அதற்கு தனி மரியாதையை தேடிக் கொடுத்தவர். செல்லமாக எல்லோரும் கேப்டன் கேப்டன் என திரைத்துறை மட்டுமல்லாமல் ரசிகர்களும் அழைக்கப்பட்ட விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அல்தாப் ரஹ்மான் தலைமையில் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். மற்றும் இந்நிகழ்வில் மாவட்ட ஐடி செயலாளர் பிரபாகரன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் முகமது இப்ராஹிம், நகர தலைவர் கார்த்திக், கிழக்கு ஒன்றிய ஐடி செயலாளர் முகமது அஜ்மல், கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவர் மணிகண்ட பூபதி, நகர ஐடி செயலாளர் அஜித்குமார், போரூர் தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக தவறு செய்தாலும் அது தவறுதான், 1000 முறை கூறுவேன் என அடித்து பேசிய முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காங்கிரசின் 140ஆம் ஆண்டின் நிறுவன விழா மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தை பறிக்கும் மத்திய அரசு மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஸ்வநாதன் கூறுகையில், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பண மதிப்பிழப்பு என மிகப்பெரிய தவறு செய்தது. நிதி அமைச்சரை அழைத்து பேசவில்லை, நிதி செயலாளரை கூப்பிட்டு பேசவில்லை, தரை சம்பந்தப்பட்ட நிதி அமைச்சகத்தை பேசவில்லை, படுபாத செயலை செய்தார். வேளாண் சட்டத்தை வலியுறுத்தி விவசாயிகள் அரை ஆண்டுகள் போராட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து மத்திய அரசு இந்திய மக்கள் மற்றும் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி விவகாரம் குறித்து பேசுகையில், தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது காங்கிரஸ் கட்சி அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்திருப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்களது கட்சி மாநில கட்சி கிடையாது, தேசிய கட்சி என்பதால் தேசிய அளவில்தான் கட்சியின் முடிவுகள் எடுக்கப்படும். கூட்டணி பேச்சுவார்த்தையை எங்கள் தலைமை பேசி வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆசைப்படுவது இயற்கைதான். அனைவருக்கும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை மட்டும் இல்லாமல் பேராசைப்பட வேண்டும் என்பது அரசியலில் விதி என தெரிவித்தார். இளைய கக்கன், வரலாற்று மிக்க இந்த காஞ்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், வரலாற்றை கொண்டு வந்தது காங்கிரஸ். லோக்பால் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்ட் ஆக்ட் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம். கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தது திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி. எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி பேச்சு, இன்னும் 3 அமாவாசைகள் தான், திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி. திருப்போரூர் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி முழக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை மிக கடுமையாக சாடினார். திமுக ஒரு தீய சக்தி என்றும் அந்த தீய சக்தியை வேரோடு அகற்றுவதற்காகவே அதிமுக தோற்றுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு விழாக்களில் சவால் விடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 3 அமாவாசைகள் தான் பாக்கியுள்ளது என அவர் அதிரடியாக தெரிவித்தார். மேலும் செங்கல்பட்டு மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று நிர்வாக வசதிக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து புதிய மாவட்டமாக உருவாக்கியது அதிமுக அரசுதான் என்பதை பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்தார். தற்போதைய திமுக அரசு 5 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை திமுகவினர் 150 நாட்களாக உயர்த்துவோம் என பொய் வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுதான் அதனை 125 நாட்களாக உயர்த்தியது என்று சுட்டிக்காட்டினார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வேலை நாட்கள் 150ஆக உயர்த்தப்படுவதோடு தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார்.
கொரோனா பேரிடர் காலத்தில் வருமானம் இல்லாத சூழலிலும் 8 கோடி மக்களின் உயிரை பாதுகாக்க திறம்படம் செயல்பட்டது அதிமுக அரசு என்று குறிப்பிட்ட இபிஎஸ் தற்பொழுது திமுக ஆட்சியின் கடன் சுமை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்தியா முழுவதிலும் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் சுமார் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக ஆக்கியதே திமுகவின் சாதனை என்று அவர் விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரத்தை குறிப்பிட்ட அவர் 30,000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்று சாடினார். டாஸ்மார்க் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதன் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். சேலஞ்சு விடுறார். அண்ணா ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட நீலகிரி மாவட்டம் குந்தாத்தா தாலுகா எமரால்டு பகுதியில் எழுந்தறி உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு ஐயப்ப விளக்கு வைபவம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குந்தாத்தா தாலுகா எமரால்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு ஐயப்ப விளக்கு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் பூக்குண்டம் இறக்குதல் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப மாலை அணிந்த பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி ஐயப்பனை தரிசனம் செய்தனர். இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் நடைபெற்ற விழாவில் ஐயப்ப வைபவத்திற்கு சிறப்பு விருந்தினராக எமரால்டு அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் பங்கு தந்தை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் எமரால்டு பகுதியில் நடைபெறும் ஐயப்பன் விளக்கு திருவிழா எம்மதமும் சம்மதம் என்னும் கோட்பாட்டை விளக்கும் வகையில் மத நல்லிணக்கத்தோடு செயல்படுவதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தது. மேலும் மாலையில் ஐயனின் தேர் பவனி வரும்பொழுது எமரால்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மும்மதத்தினரும் இணைந்து ஊர்வலத்தில் வருபவர்களுக்கு இனிப்பு வழங்கி 100க்கும் மேற்பட்ட தேங்காய்களை தேர் பவனியில் உடைத்து ஐயனின் இந்த ஊர்வலத்திற்கு மும்மதத்தினரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இவ்விழாவை பார்த்த சுற்றுவட்டார பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இது போன்ற விழா அனைத்து பகுதிகளிலும் நடைபெற வேண்டும் என்ற அளவிற்கு வியந்து பார்த்தனர். Iya petinju betul. Apa kami tinjau betul? Iya kami tinjau betul. Apa kami tinjau betul? Sudah mandi hendak. Ini amatnya. Ini wahana ni. பழனி அருகே செங்கல் சூளை அமைப்பதற்கு தடை கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் குடும்ப அட்டை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. பழனியை அடுத்த மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் 100கணக்கான செங்கல் சூளைகள் உள்ளன. இந்த சூளைகளுக்காக சுற்றுப்பகுதிகளில் தோட்டங்களில் இருந்து மணல் அள்ளப்படுவதாலும் நாள்தோறும் 100கணக்கான வாகனங்கள் செல்வதாலும் விவசாயம் அழிவதோடு சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு அப்பகுதி மக்களும் நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் கோவை தடாகம் பகுதியில் தடை செய்யப்பட்ட செங்கல் சூளைகள் பழனி அருகே இடங்களை வாங்கி செங்கல் சூளைகள் கட்டி வருகின்றனர். இதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பழனியை அடுத்த ஐவர் மலை தொல்லியல் கட்டுப்பாட்டில் உள்ள சமணர் படுகை சிறப்பிடமாகும். இதன் அருகிலேயும் தற்பொழுது செங்கல் சூளை கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக அப்பகுதி மக்கள் கடந்த சில மாதங்களாக 10க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர். அரசு சார்பில் பணிகள் செய்ய தடை விதிக்கப்பட்டாலும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதை எதிர்த்து இன்று பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டைகள் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமை வகித்தார். இதில் ஏராளமான விவசாயிகள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவும் செங்கல் சூளைக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினார்கள்.
கலர் அடிக்க கண்டுக்குள்ள விட்டு செலுத்தியா பழனி தாசுதாரி நியாயமா நியாயம் மக்கள் சார்பாக எச்சரிக்கின்றோம் கடந்த மாதங்களாக 13 முறைகளாக திண்டிவனத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய வெங்கடேசன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு வழங்கியதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா, மரக்காணம் ஒன்றிய செயலாளர் கனகராஜ், மாவட்ட நிர்வாகி சிவசெல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள சன்னதி மேல்நிலைப் பள்ளியில் 1998-99ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் பள்ளி மாணவர்கள் சந்திப்பு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள சன்னதி மேல்நிலைப் பள்ளியில் 1998 முதல் 99ஆம் ஆண்டுகளில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவானது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரவீன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் சேகர், ரமேஷ், ஆனந்தன், ஸ்ரீனிவாசன், விஜயசேகர், பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் முன்னாள் மாணவர் தாமோதரன் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், அவர்களது உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களின் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக முன்னாள் பள்ளி மாணவர்கள் சுரேஷ், சங்கர் கணேஷ் ஆகியோர் நன்றி உரை கூறினார்கள். பீனா பி தான், ஏனா ஏ தான், சீனா சி தான். நமக்குள்ள வந்து மாணவிகள் 98-99 பேட்ச் வந்து நம்ம அதையும் உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த ஸ்கூல் கேட் கொடுக்குறோம். விஜயபாஸ்கர் பள்ளியின் சார்பாக மாலதி புத்தகத்தை பெற்றுக் சிங்கப்பெருமாள் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் புதிய அரசு மதுபான கடை துவங்க உள்ளதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகில் புதிய அரசு மதுபான கடையை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் துவக்க உள்ளது. இதனை கண்டித்து சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சமூக ஆர்வலர்கள் சிங்கை கணேஷ், சுரேஷ் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகில் வீஞ்சியம்பாக்கம் ஏரி பகுதியில் அரசு மதுபான கடை திறக்கப்பட உள்ளதாகவும் மதுபான கடை அரசு சார்பாக பணிகள் நடைபெறுவதாகவும் அறிந்த சென்னையின் நுழைவாயில் எனப்படும் சிங்கப்பெருமாள் கோவில் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியாகும். இப்பகுதியில் வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள், சுமார் 15 கிராமங்களுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சென்று வருவதாகவும் ஆகையால் விபத்துகள், உயிர் சேதங்கள் நடைபெறுவதாகவும் அப்பகுதியின் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அரசு மதுபான கடை இப்பகுதியில் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் சமூக ஆர்வலர் சிங்கை கணேஷ், மருத்துவர் சுரேஷ் சண்முகம் ஆகியோர் மனு அளித்தனர்.
மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இம்மனுவில் மீது நடவடிக்கை ஏதும் இல்லாத பட்சத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம், வணிகர் சங்கம், பொதுமக்கள் என அனைவரையும் திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என சமூக ஆர்வலர் சிங்கை கணேஷ் தெரிவித்துள்ளார். இது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு போல் இருக்கிறது. இருக்கட்டும், இருந்தாலும் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. ஏற்கனவே சமீபத்தில் வெளிவந்த செய்தித்தாள் கூட என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நபர்களுக்கு அரசு இலவச பட்டா வழங்க கோரி மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஜானகிபுரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு அரசு மின் இணைப்பு வழங்காமல் நிரந்தரமாக வசித்து வரும் அவர்களுக்கு பட்டா வழங்காமலும் உள்ளது. மின் இணைப்பு இல்லாததால் இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் குடியிருப்புக்குள் வருவதாகவும், தங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு மின்சாரம் இல்லாமல் மண்ணெண்ணெய் விளக்கிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படிப்பதாகவும், தங்கள் கிராமத்தில் வசிக்கும் திருமண வயதில் உள்ள ஆண்களுக்கு திருமணத்திற்கு பெண் கொடுக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பல முறை மனு கொடுத்தும் இதுவரை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கோரி 100க்கும் மேற்பட்டோர் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வட்டாட்சியர் பாலாஜி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இதனை அடுத்து அவரிடம் மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். தூய்மையான குடிநீர் வழங்க கோரி ஜானகிபுரம் பொதுமக்கள் மதுராந்தகம் வட்டார ஆட்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஜானகிபுரம் கிராமத்தில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கிராமத்திற்கு குடிநீர் கிணறுகள் மற்றும் போர்கள் ஆகியவை அனைத்திலும் சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலந்துவிட்டதால் தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் 20 லட்சம் ரூபாய் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் கொடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர்களுக்கு உடனடியாக நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் குடிநீர் பாலாற்றில் இருந்து ஏற்பாடு செய்து தரப்பட்டது. பூமி பூஜை போட்டு வேலை துவங்கப்பட்ட நிலையில் அரசு வழங்க வேண்டிய நிதி வழங்காததால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. உடனடியாக நிதி வழங்க கோரி மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின் தங்கள் கோரிக்கை மனுக்களை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசனிடம் அளித்தனர். விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் சாலைகள் சரிவர போடாததால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் துணை மேயர் காமராஜ், ஆணையர் பாலச்சந்தர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன், ஜோசப், அண்ணாதுரை, கருணாநிதி, எதிர்க்கட்சி தலைவர் சோலையூர் சங்கர் உட்பட 70 வார்டு மாமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாமன்ற கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த சமூக சேவகராகவும் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பாடுபட்ட மாற்றுத்திறனாளி கவிதா அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி கவுன்சிலராக நியமனம் செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களின் சிறந்த சேவைக்கான தேசிய விருது பெற்றதற்காக மேயர், துணை மேயர், ஆணையாளர், மண்டல
குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் பேசுகையில், மாமன்ற கூட்டத்தில் எந்த சப்ஜெக்ட் இல்லை எனவும், பூர்வீகமாக சொத்து உள்ள சேலையூர், சிட்லப்பாக்கம், கடப்பேரி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்கு பட்டா மட்டுமே உள்ளது, வரி இதுவரை இல்லை எனவும், இவர்களுக்கு 3 வருடங்களுக்கான வரி வழங்குமாறு அதிகாரிகளை கேட்டு அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, கட்டுக்கடங்காமல் மாநகராட்சி உயர்வருத்தியும் 1 வருடத்திற்கு மேல் ஆவதாகவும், சட்டசபையில் 750 கோடி UGD அறிவித்தும் இதுவரை எதுவும் வரவில்லை எனவும், அதிமுக கவுன்சிலர்கள் 10 வார்டுகளிலும் எந்த பணிகளும் சரிவர நடைபெறவில்லை எனவும், இந்த கூட்டம் அவர்களுக்கான கூட்டம், சாலைகள் சரிவர செப்பனிடாமல் மக்கள் வரி பணம் வீணாகுவதாகவும், இன்னும் ஆட்சி முடிய 2 அமாவாசைகள் உள்ளது, இந்த குறைபாடுகளை நீக்க தாம்பரத்தில் மாவட்ட செயலாளர் சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதை நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால செய்ய முடியாது. தாம்பரம் மாநகராட்சியில பூர்வீகமான சொத்து. திண்டிவனத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமாகிய GK வாசன் பிறந்தநாள் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக திண்டிவனத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் புண்ணியசீலன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பொருளாளர் ரவி, மாவட்ட செயலாளர்கள் சதீஷ், திருவேங்கடம், ஓலக்கூர் வட்டார தலைவர் தங்கராசு, மரக்காணம் வட்டார தலைவர் செங்கேனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திண்டிவனம் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் சீனிவாசன் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். முன்னதாக திண்டிவனத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர துணைத் தலைவர் ரங்கநாதன், குமார், வெற்றிவேல், மோகன், செஞ்சி தேவேந்திரன், பாலாஜி, பிரபு, வேலாயுதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். भगवतो बलेन यात्रवासिनीं मत्स्यवल्लदेवतोत्प्रजानायामट्टोत्रे பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்கம் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி அகில இந்திய மக்கள் சேவை இயக்கத்தினர் மஞ்சள் கயிற்றுடன் நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தங்கத்தின் விலை தற்பொழுது 1 லட்சத்தை தாண்டி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் தங்க விலை தங்கத்தின் விலை உயர்ந்திடுவதால் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு தங்கம் தற்பொழுது எட்டாக்கனியாக மாறியுள்ளது. இது குறித்து பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் விமர்சனங்கள் வைத்து வரும் நிலையில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் தலைமையில் பெண்கள் சிலர் இன்று மஞ்சை கயிற்றில் கையில் வைத்துக்கொண்டு நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தினால் தங்கம் விலை உயர்வதாகவும் அதை தடுத்திட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆன்லைன் மூலம் தங்கம் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். விவசாய விற்பனை பொருட்களான வெங்காயம், தக்காளி போன்றவை விலை உயரும் பொழுது குரல் கொடுக்கும் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தங்க விலை உயர்வுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று வலியுறுத்தப்பட்டது. அதன்படி ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பெண்களிடம் நூதன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நமக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்தியா தான் இன்னைக்கு உலக நாடுகள்லேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. 140 ஏறினால நமக்கு என்ன பிரச்சனை நடக்குது? தங்கம் எடுக்க முடியல. அப்போ அதனால வேற
அரசு புறம்போக்கு நிலங்களில் கட்டியிருந்த 90 வீடுகளை வருவாய்த்துறையினர் இடித்து தரைமட்டமாக்கியதால் கீரப்பாக்கம் ஊராட்சியில் பதற்றம், போலீஸ் குவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் கீரப்பாக்கம், முருங்கமங்கலம், அருங்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் கல்லாங்குத்து, கொத்துமலை ஆகிய புறம்போக்கு நிலங்களில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வந்த 258 குடும்பங்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஊராட்சிக்குட்பட்ட மசூதி கடந்த 2013ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா, சிட்டா அடங்கல் மற்றும் FMP வாங்கியது போன்ற சிலர் மக்களை ஏமாற்றி அரசு புறம்போக்கு நிலங்களை பிளாட் போட்டு லட்சக்கணக்கில் விற்பதாக செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டருக்கு தொடர்ந்து புகார் கூறி வந்துள்ளனர். இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட கலெக்டர் வருவாய்த்துறை அவர்களுக்கு அதிரடியாக உத்தரவிட்டார். அடுத்து காயார், திருப்போரூர், கிளாம்பாக்கம், தாழம்பூர், கூடுவாஞ்சேரி, ஓட்டேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 150க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று காலை 7 மணி அளவில் குவிக்கப்பட்டனர். பின்னர் வண்டலூர் தாசில்தார் பூங்கொடி தலைமையில் வருவாய்த்துறையினர் 15க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்களை எடுத்து வந்து மசூதி அருகில் புதிதாக கட்டியிருந்த 18 தளம் போட்ட வீடுகளும், இதேபோல் தொட்டி மாரியம்மன் கோயில் தெரு, விநாயகபுரம், அங்காளம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள், கடைகள், வாடகை வீடுகள் உட்பட 90 வீடுகளை இடித்து தரமட்டமாக்கினர். இதனை கண்டதும் அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில பெண்கள் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இதனை கண்டதும் அங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி போலீஸ் வேனில் ஏற்றினர். மேலும் மசூதி அருகில் குவிந்திருந்த வடமாநில வாலிபர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். அனைவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என அப்பகுதியில் உள்ள மலை உச்சியில் ஏறி தப்பி ஓடியுள்ளனர். இதனால் கீரப்பாக்கம் ஊராட்சியில் இன்று காலை பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. அடிக்க வந்தானே